சுவாமியே சரணமையப்பா. மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம், கோமகன் குடிகொண்டு குறை தீர்க்கும் சன்னிதானம், பூமகள் மைந்தனின் புண்ணிய சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம். சக கபபததச கபபததசரி ததச பபத கதப காபரிகச ரிகபகத பத பத கபதசரிகச. 18 படி மீது விளங்கிடும் சன்னிதானம், விதியையும் மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம், அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம். நாகரின் சன்னிதானம், வாவரின் சன்னிதானம், நாகரின் சன்னிதானம், வாவரின் சன்னிதானம், நாளெல்லாம் நம்மை என்றும் கட்டி காக்கும் சன்னிதானம், நாளெல்லாம் நம்மை என்றும் கட்டி காக்கும் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மனம் கவர் சன்னிதானம், மாளிகை புறத்தம்மனின் மனம் கவர் சன்னிதானம், நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம், மாமலை சபரியிலே மணிகண்டன் சன்னிதானம், மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம், சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம். தக்கதேமி தக்கஜன் தக்கதேமி தக்கஜன் தீன் தக்கிட்ட 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 தீன் தக்கிட்ட. சபரிமலை சன்னிதானம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து அவ்வளோ அழகா பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இந்த நேரத்தில் அந்த பந்தல அரண்மனையிலேருந்து திரு ஆபரண பெட்டி அப்படிங்கிறது இந்த சன்னிதானத்தை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் பார்க்குறோம். இப்போ வீரமணி ஐயா அவர்களுடைய பாட்டுன்னு பார்க்கும்போது நிறைய பாட்டு வந்து திடீர்னு ஒரு ஞாபகத்துக்கு வருது. இந்த துளசி மணி மாலை அணிந்து அந்த பாட்டு எங்கே மணக்குது, அதை கேட்டா வந்து இன்னும் கூட நம்ம அந்த கோவில்ல நின்று ஐயப்பனை பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும்ல. அந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களை வந்து வேண்டுதல் இருக்கு, அதனால நாங்க குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும்னு நிறைய ஃபேமிலிஸ் இப்போ வந்து பண்றாங்க. நீங்களே குழந்தையானதுக்கு அப்புறம் தான் அப்பா அந்த மலைக்கு போய் போவேன்னு சொல்லியிருந்தாருன்னு சொன்னீங்க. எப்போ போனீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்து மலைக்கு? உங்களோட நான் போனது வந்து ஃபர்ஸ்ட் 8 வயசு இருக்கும்போது முதல்ல நான் போனேன். 83 நான் போன வருஷம்தான் நம்பியார் குருசாமியோட, அதாவது எங்கள் அப்பா அவங்கெல்லாம் சீனியர் ஏ பஸ், மொத்தம் 6 பஸ்ஸு போவாங்க நம்பியார் சாமி குரூப்பில். அந்த வருஷம்தான் நம்முடைய மதிப்பிற்குரிய பத்மபூஷன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அமிதாப் பச்சன் அவர்கள்,
இவங்க எல்லாம் வந்தாங்க. நான் போன ஃபஸ்ட்டு வருஷம் கன்னிசாமி போன வருஷம், டாக்டர் ராஜ்குமார் கன்னடத்துலேருந்து இவங்க எல்லாம். இதில் வந்து நான் போன ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா என்னுடைய அருமை சகோதரர், இந்த நேரத்தில் நான் அவர் நினைக்காமல் இருக்க முடியாது, மறைந்த புனித் ராஜ்குமார். அவரும் நானும் வந்து அவருக்கும் 8 வயசு எனக்கும் 8 வயசு, நாங்கள்லாம் டி பஸ். நான் இப்போ சங்கர் கணேஷ் பையன் நடிச்சுட்டு இருக்கார் ஸ்ரீன்னு, அவரும் சின்ன குழந்தை. நாங்கள் எல்லாம் இப்போ 8 வயசு எங்களுக்கு வந்து நாங்கள் அவ்வளோ ஐயப்பனை வந்து ஆராதிச்சு. அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவ்வளோ. அப்போ தான் நம்பியார் சாமி கிள் முன்னார். முதல்ல சின்ன பசங்கன்றதால நான் ஃபஸ்ட் இயர் வந்து சின்னப்பா தான் போனேன். அப்போது எங்கள் அப்பா வந்து ஐயோ குழந்தை சிரமப்படுவான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் சின்னப்பாதிலே வந்துட்டார். அப்போது மேலே வந்து பம்பையில் வந்து அசம்பிள் ஆகும்போது சன்னிதானம் போனோடனே நம்பியார் சாமி கூப்பிட்டாரு. என்ன வீரமணி, கரிமலை ஏற்றம் கடினம் நீயே பாடிட்டு நீ நைஸாக சின்ன பாதையில் வந்துட்ட அப்படின்னு. இல்லை குருசாமி, பையன் சின்ன பையன் என்னை விட்டா அழுவான். ஏன்னா அப்போ 8 வயசுன்றது வந்து நமக்கு ரொம்ப சின்ன வயசு. அதனால் எப்படின்னா, அதாவது நம்பியார் சாமியை வந்து சத்தியமாங்க இன்றைக்கி சொல்கிறேங்க, திரைப்படத்தில் வந்து ஒரு வில்லனாக நடிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாங்க. உண்மையாக சொல்கிறேங்க, இப்போவும் எனக்கு மயிர் கூச்சரியும். காலையில் அந்த இருமுடி கட்டுற அன்றைக்கி காலையில் 4 மணிக்கு அவர் எழுந்து பாருங்க, எழுந்துட்டு அந்த நிஷ்டையில் இருப்பாருங்க, அந்த தவத்தில் பஸ்ஸு கிளம்புற வரைக்கும் அந்த கண்ணு திறக்கவே திறக்காதுங்க. ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டார். கடைசியாக அவர் தான் இருமுடி கட்டுவார். அந்த ஒரு ஏகாந்த பயணம் இருக்குது பாருங்கள், அவர் கூட வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு. அந்த வருஷம், அந்த முதல் வருஷம் நான் போனது வந்து ஃபஸ்ட் டைம் போனேன், ஆட்டோமேட்டிக்காக நான் திருப்பி போக ஆரம்பித்தேன். அதனால தான் இன்றைக்கி நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறது என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற தலைமுறைகள் என்னுடைய சகோதரர்கள் கேட்டுறதுன்னா, உங்கள் குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் 9 வயதிற்குள் சபரிமலையை காட்டுங்க, பக்தியை இப்போதே ஊட்டுங்கள். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் தான் நம்ம லெகசியை வந்து இந்த பக்தியை தூக்கின்னு போகிறது. ஆம்பளை குழந்தையாக இருந்தால் 8 வயசுலேருந்தே அந்த ஹேபிட்டை வர வச்சுருங்க, மலைக்கு போகிற ஹேபிட்டு. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வரணும். ஏன்னா இந்த ஜென்ரேஷன் அடுத்தது பாஸ் ஆனால் தான் நம்ம பையன் பெரியவனாகி அவன் பையனை கூப்பிட்டு போவாங்க. இது தொடர்ந்தால் தான். ஏன்னா இது வந்து புண்ணியமான ஆன்மீக பூமிங்க, இது மகான்கள் வாழ்ந்த பூமி. நம்ம பாரத தேசத்துக்கு அவ்வளோ மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குங்க. அதனால தான் தேசியம் தெய்வீகம் 2 கண்களாக நம்ம வந்து பாவித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி. அதாவது சபரிமலை வழிபாடு வந்து ஒரு கம்பல்ஷன் மாதிரி இப்போது எல்லார் ஃபேமிலியும் வந்துடுதுங்க. அப்போது நீங்களும் அப்படி தான். இப்போ பாருங்கள், நீங்களே நம்ம வந்து உங்கள் பையன் வந்து பெரிய பையனே உங்களுக்கு அனுப்பணும்னு உங்களுக்கே ஒரு ஆசை வரும்பொழுது, இதுதான் எண்ணற்ற பக்தர்களுடைய ஆசை. வந்து நம்ம எல்லாம் அப்படி வந்து மலைக்கு போய் 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 நம்மளுடைய லெகசியை க்ரியேட் பண்ணி நம்ம வந்து அந்த ஒரு அற்புதமான ஒரு வைபவத்தை வந்து நம்ம உண்டி இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளும் அதை காண வேண்டும். உண்மை. அந்த அடிப்படையில் தான் இன்னொன்று, அந்த குழந்தைங்களுக்குமே வந்து அந்த ஒரு டிசிப்ளின் வந்துடும் இல்லையா, அந்த டைமிங் டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து உண்மைங்க. உங்கள் பசங்க உங்களை கேட்பாங்க, அப்பா என்னப்பா மாலை போட்டுக்கலாம் வாப்பா. பையன் உங்களை, நான் அப்போ தான் எங்கள் அப்பாவை தொந்தரவு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த மாலை போட்டுன்னு அந்த விரதம் இருக்கிறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேறங்க. ஆக்சுவலாக இது உண்மையான சன்னியாச வாழ்க்கைங்க. இந்த 41 நாள் இந்த விரத பலம் இருக்குது பாருங்கள். இது வந்து டாக்ஸிக்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். நமக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு டைப் ஆஃப் போதை தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது. என்னைக்கு நம்ம 4 மணிக்கு எழுந்து போவோம் விடிகாலம், சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்ட். ஆனால் கண்ணன் சார், இப்போ நிறைய பேர் வந்து இதை பண்ணுறாங்க, பட் அதை ப்ராப்பராக எடுத்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ப்ராப்பராக பண்ணினா நம்முடைய யாத்திரைக்கு உண்டான பலன் முழுவதும் நம்ம கைக்கு வந்து சேரும். அதுதான் விஷயம். நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ சாயமானாங்க, நான் கூட பார்க்குறேன் புகை பிடிக்கிறாங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ புகை பிடிக்கிறவங்களோ இல்லையோ அவங்க தரிசனம் கொடுப்பாங்க. ஆனால் மலைக்கு போகிறது எதுக்கு? நம்மளுடைய ஒரு பிரார்த்தனை, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நல்லபடியாக நடக்கணும், அந்த கட்டுப்பாடு இருந்தால் நமக்கு நல்லதுங்க. அது இப்போது புகை பிடிக்கிறது வந்து எதுக்கு சொல்கிறதுனா வந்து அந்த மலை ஸ்டீப் ஏறும்போது உங்களுக்கு வந்து அந்த புகை பிடிக்கிறதா லங்ஸ் பிரச்சனை வரும். அது எல்லாமே சயின்ஸ் தான். அது ஏன் வந்து வயிறு முட்டை சாப்பிட வேணாம்னு சொல்கிறாங்கன்னா, மலை ஏறும்போது ஏற முடியாது. உங்களுக்கு பெரிய பார்த்த கரிமலையெல்லாம் சாதாரணமாக ஏற முடியாதுங்க. அதே மாதிரி இன்றைக்கி இந்த நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு வந்து நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் சாய்மார்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்ன தெரியுமா? சபரிமலை யாத்திரை 41 நாள் விரதம் இருக்கும். மலைக்கு போகிறோம், திரும்பி வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து மாலையை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு நாளே நம்ம அந்த விரதத்தை முடிக்கக்கூடாது. அந்த விரதம் ஒரு நாள் மிருகங்களுக்காக ஒரு நாள் விரதம் இருக்கணும்னு என்னுடைய குருசாமி சொல்லிருக்காரு, எம்என் நம்பியார். என்ன காரணம்னா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த ஒரு 45 நாட்கள் 50 நாட்கள் மிருகங்களெல்லாம் காட்டுக்குள்ளே எங்கேயோ போய் மூலையில் ஒழிஞ்சிட்டு
கண்டிப்பாக அது சுதந்திரம் கிடையாது இல்லை. மிருகங்கள் எப்படி சுதந்திரமாக நடக்கும் காட்டில், சாய்மார்கள் நம்மெல்லாம் போகிறோம், ஐயப்பனுடைய பக்தர்கள் மலையை நோக்கி போகிறோன்றதுனால அதுங்கெல்லாம் போய் ஓரத்தில் போய் எங்கேயோ ஒழுங்கின்னு இருக்குங்க. பாவம், இந்த 60 நாள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த மிருகங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஒரு நாள் நம்ம மலைக்கு போயிட்டு வந்து யாத்திரை, நீங்கள் ஜோதிக்கு முன்னாடி போகிறீங்களோ ஜோதிக்கு அப்புறம் போகிறீங்களோ, மலைக்கு போயிட்டு வந்து விரதத்தை 41 நாள் இருக்கீங்கல்ல, இந்த 41 நாள் 42 எங்கள் குருசாமி சொன்னது அதான். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, மணிபாடு சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் வீட்டுக்கு போயிட்டு மலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லவே மாட்டாங்க, சாமி சரணம் தான் சொல்லுவாங்க. அதேமாதிரி சரணம் கொடுக்கும்போது கொண்டு வர வேண்டும் பகவானையும் கூப்பிடுவோம் நம்ம. ஏன்னா நம்ம கையில் நிச்சயம் இல்லை யாத்திரை போகிறது. அதற்காகத்தான் மிருகங்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்தோன்னா நமக்கு வந்து அது ஒரு பூர்வ புண்ணிய பலன். அந்த மிருகங்கள் நமக்காக செய்யும் தியாகம் அது. ஸோ அந்த 60 நாளைக்கு ஒரு நாள் நம்ம வந்து விரதம் தான் நம்ம ஒன்றும் குறைஞ்சு போயிட போகல. இந்த கோரிக்கையை சாமியாரிடம் வைக்கிறேன். ரைட், எந்த மாதிரியான நெறிமுறைகளோடு அதை செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் மறைந்த அமரர் திரு வீரமணி ஐயாவோட நிறைய பாட்டும் வந்து நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. கண்டிப்பா இந்த சிறப்பு நேரலையில் இன்னும் சற்று நேரத்தில் மகர ஜோதி தரிசனம் தொடங்க இருக்கிறது. ஒரு